சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். திருச்சி கிழக்கில் இன்றைக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவரு ஒரு பலமான அணி அமைச்சிருக்கிறாரு. 47.3 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்காரு. அது அவர் தலைமைக்கு கிடைச்ச வாக்கு, ராகுல் காந்தி தலைமை கிடைச்ச வாக்கு இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச வாக்கு. கூடுதலாக தேமுதிக கடைசி மக்களவைத் தேர்தலில் 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்திருக்கிறாரு. அவர் கட்சிக்குள்ள அதிமுக தொண்டர்கள் அணி ஓபிஎஸ் இணைஞ்சிருக்கிறாரு. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்களும் அங்கே உள்ள சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு 50 விழுக்காடு பலத்தோடு இருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் 2016ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 144 போட்டு 250 ரூபா கொடுத்து 45 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 8 சிறிய கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து அவர் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 விழுக்காடு வாக்கு இழந்து 41 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. ஒரு 4 to 5 விழுக்காடு வாக்கு அவங்க இழந்திருக்கலாம். 45 விழுக்காடு மக்களவையில் எடுத்தவங்க சட்டமன்றத்தில் ஒரு 4 விழுக்காடு வாக்கு இழந்தாங்க. இப்போ ஸ்டாலின் 47.3 விழுக்காடு எடுத்தவர் மற்ற கட்சிகளையும் இப்போ சேர்த்துக்கிட்டு 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட ஒரு பலத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிறார். இதில் அவருக்கு ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது என்னதான் இருந்தாலும் கூட அவர் 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக அவர் பெறுவாருங்கிறது தான் என் பலம். 50க்கு மேலே 50 விழுக்காடுக்கு மேலே இருக்கா? அர்த்மெட்டிக் போல 50 விழுக்காடுக்கு மேலே இருக்கு. இந்த 47.3 அவர் தலைமையில் எடுத்தது. தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டும் இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு எடுத்தது. அதுக்கு மேல 2.7 விழுக்காடு தேமுதிக சேர்ந்திருக்கு. முபாரக் ஒரு 1/2 விழுக்காடு சேர்ந்திருக்கிறார். முபாரக்கு ஓட்டுங்கிறது நான் பெருசா காட்டல. பட் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய பூஸ்ட் தான். கடந்த தேர்தலில் அவங்களோட ஓட்டு சதவீதம் 0.4 தான். அவங்களுக்கு ஏன் ஐயா எடப்பாடி பழனிசாமி 5 MP கொடுத்தாரு? நீங்க தூத்துக்குடி எடுத்து பாருங்க. விளாத்திக்குளம் கோயில்பட்டி ஒட்டப்பிடாரத்தில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டு வரலன்னா அதிமுக சிங்கிள் டிஜிட் போயிருக்காதா? அதே மாதிரி விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் பெருசா ஃபைட் பண்ணார்ல. 1/2 விழுக்காடு எடுத்த கட்சிக்கு 24ல் 5 சீட்டு கொடுத்து 2.7 விழுக்காடு எடுத்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாருங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் மு க ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்துருக்கிறார். இந்த மு க ஸ்டாலின் அரசியல் அனுபவம் இல்லாதவரா, விவரம் புரியாதவரா, தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்ததே பெரிய சாதனையாக அவர் சொல்றாரு. இப்போ நீங்க திருமாவளவன் களத்துக்குள்ள நிற்கிறாரு. தேமுதிக நிற்கிறதுனால தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு நாயுடு, ரெட்டி, அருந்ததியர், போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மணி தெலுங்கு செட்டியார், இந்த மாதிரி தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு அப்படியே கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈரோடு கிழக்கு தென் விக்கிரவாண்டி பேட்டனில் தேமுதிகவும் உள்ள வர அப்படியே போலரைஸ் ஆகும். திருமாவளவன் 8 தொகுதி வாங்கி காட்டு மன்னார் கோயிலில் நிற்கிறாரு. வரையர் ஓட்டு போலரைசேஷன் ஆகும். கிறிஸ்டின் முஸ்லீம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அப்போ போலரைசேஷன் அவங்களுக்கு தெளிவாக வட தமிழகத்திலையும் மேற்கு தமிழகத்திலையும் நான் சொல்ற மாதிரி 45+ போறதுக்கு உள்ள வாய்ப்பு எளிதாக தானே இருக்குது. தேமுதிக கூட சேர்ந்ததுனால மேற்குலையும் அது போலரைசேஷனை உயர்த்துது, வடக்குலையும் போலரைசேஷனை உயர்த்துது. தேனி, விருதுநகர் போன்ற இடங்கள்லையும் திருநெல்வேலி வடக்கு போன்ற பகுதிகளிலையும் திமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இவ்வளவு நன்மைகள் தேமுதிகவில் இருக்கு, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் இருக்குது, தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஆதரவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே ஸ்டாலின் அதை பண்றாரு. எடப்பாடி பழனிசாமியும் 2021ல் 1/2 விழுக்காடுக்கு கீழே தினகரன் கூட கூட்டணிக்கு போன ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஏன் 5 MP சீட்டு கொடுத்தாரு? அப்போ 5 MP சீட்டு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குன்னு தானே மக்களவையில் கொடுத்தாரு. ஸோ அந்த கட்சி இன்னைக்கு மக்களவையை தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது ஸ்டாலின் மக்களவையில் உள்ள ஓட்டையை மதித்து 2.7 கொடுக்குறாரு. சரி, நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றங்கிறீங்க. எடப்பாடி 20 விழுக்காடு தானே எடுத்தாரு, சீமான் 8 விழுக்காடு எடுத்தாரு இல்லையா? ஸ்டாலின் 45+ ஈஸியாக வரக்கூடிய லெவலில் தான் இருக்கதாட்டு நான் பார்க்குறேன். சீட்டுகள் எத்தனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? சீட்டை பற்றி நான் கமிட் பண்ண விரும்பல. சீட்டை பொறுத்தளவில் சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், வன்னியர் கவுண்டர்கள், வெள்ளாள கவுண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு. அது எடப்பாடிக்கு ஓரளவு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்.
மற்ற தென் மாவட்டங்கள்ல எடப்பாடிக்கு எந்த ஜாதியும் இல்லை, எந்த ஜாதியும் எடப்பாடிக்கு ஆதரவா இல்லை. ஒரு ஜாதி எடப்பாடிக்கு ஆதரவு. நாடார்கள்லாம் இப்போ பாஜகவே விழால கொண்டு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்துத்துவாவுக்கு கஸ்டடியன் ஆஃப் இன்டர்ரிலிஜியன் இந்துத்துவாவுக்கு மிகப்பெரிய அளவு தியாகம் பண்ண நாடார்களுக்கு பாஜக செய்யலைங்கிற ஒரு கோபம் கூட தென் மாவட்டங்களில் ரெட்டலைக்கு எதிராட்டு நாடார்களுக்கு வருது. அதே மாதிரி நீங்கள் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவெல்லாம் நீக்கிட்டனால நாடார்கள் இலவச ஓட்டை எடப்பாடிக்கு போட மாட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அறவிழுக்காடு ஓட்டு கடைசியாக எடுத்த கிருஷ்ணசாமி எதிராக போயிட்டாரு. முக்குலத்தோர் எதிராக தான் இருக்காங்கங்கிறது அது சீமான் என்கேஷ் பண்ண பார்க்காருங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. முத்தரையர்கள் கூட ஸ்டாலின் வந்து செல்வகுமாருக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ டெல்டா தென் மாவட்டங்களில் எடப்பாடி கிட்ட சில பிரமுகர்கள் இருக்காங்களே தவிர எந்த ஒரு ஜாதி ஓட்டும் அவருக்கு பேக்கிங்காக இல்லை. அது என்டிஏ ஓட்டும் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற ஒரு கேரண்டியும் இல்லை. ஸோ அந்த பகுதியிலெல்லாம் திமுக ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனாக தான் இருக்கதா நான் பார்க்குறேன். ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்க கொஞ்சம் ஃபைட்டு கொடுக்கலாம். எஸ்கி சுப்பையா, தளவாய் சுந்தரம், வேலு கார்த்திகேயன், இப்படி கொஞ்சம் இண்டிவிஜுவல்ஸு, இவர் விராலிமலை விஜயபாஸ்கர், இந்த மாதிரி தான். அது கூட கன்னியாகுமரி போன்ற இடத்துலலாம் இந்து நாடார்களால் தான் 21 தோல்வின்னு சொல்லும்போது இந்த நாடார் கேண்டிடேட்டே ஸ்டாலின் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். எதனால சொல்லலாம் சார் ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு? என்ன ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை, ஏன் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை ஸ்டாலினுக்கு. அதை கொண்டு வர எதிர்கட்சிகள் தவறிடுச்சா அல்லது ஸ்டாலினுக்கு இயல்பாகவே எதிர்ப்பு இல்லையா? இயல்பாகவே எதிர்ப்பு இல்லை. எதிர்கட்சிகளும் அது கொண்டு வர முடியாது. இயல்பா எதிர்ப்பு இருந்தால் தான் கொண்டு வர முடியும். இயல்பாட்டு எதிர்ப்பு இல்லை. எந்த ஒரு ஆளும் கட்சியா இருந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். நிறைய விஷயங்கள்ல சட்டம் ஒழுங்குல சொல்றாங்க, போதைப் பொருள் விஷயங்கள்ல சொல்றாங்க, ஊழல் வழக்குகள்ல சொல்றாங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது இயல்பா இருக்குது. அதுக்கு தானே நான் ஒரு 4 to 5% ஓட்டு டவுன் ஆகும்னு கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து அதிகபட்ச ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது 1967 காமராஜுக்கு இருந்தது தான். இந்தி போராட்டம், மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, காமராஜ் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணாருங்கனால உருவான சாரகாசன் சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் சோசியல் போலரைசேஷன். இது மக்கள் மாற்றத்தை விரும்பினது எல்லாமே 5 விழுக்காடு வாக்கு தான் காங்கிரஸுக்கு பாதிப்பு. 46 இருந்தவங்க ஒரு 41 கிட்ட வந்துட்டாங்க. 62 46 விழுக்காடு காமராஜ் தலைமை கிடைச்சது. 67 40 விழுக்காடு வரை வந்துடுச்சு. ஸோ அதிகபட்ச பாதிப்பை வந்து உச்சகட்ட பாதிப்புங்கிறது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தமிழ்நாட்டில் 5 to 6 விழுக்காடு தான். நீங்கள் 96 ஜெயலலிதாவை சொன்னீங்கன்னா அது காங்கிரஸாக மாறிட்டு தமாக. அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவோட நரசிம்மராவுக்கு தான் எதிர்ப்பு. காங்கிரஸ் அப்படி மாறிட்டு ஒரு வீரப்பனை வச்சுள்ள கொஞ்சம் ஜானகி ஓட்டு இதெல்லாம் தான் பாதிப்பே தவிர ஜெயலலிதாவுக்கு 67 இருந்த மாதிரி எந்த அரசியல் மாற்றமும் இல்லாமல் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது. அப்கோர்ஸ் ஜெயலலிதாவுக்கு வந்து 96 ஒரு 5 விழுக்காடு மேக்சிமம் ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு வாக்கு போயிருக்கலாம். கொடியங்குளம் துப்பாக்கிச்சூடு, ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜாதி அரசியல், இதுக்கெல்லாம் ஒரு 5 விழுக்காடு போயிருக்கலாமே தவிர 5 விழுக்காடு தான் மேக்சிமம். அதுக்கு மேலே ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு கிடையாது. அந்த 5 விழுக்காடை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு காலை சிற்றுண்டி அது இதுன்னு திமுகவுக்கு வந்து இலவசங்கள் தொடர்பான பல விஷயங்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு வந்து 45 விழுக்காடுக்கு மேலே வரும். இவர் தஞ்சாவூரை சேர்ந்த பாண்டியனுங்கிற அனலிஸ்ட் எல்லாம் 71 மாதிரி ஸ்டாலின் பெரிய லெவலில் ஸ்வீப் பண்ணி போவாருங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்புன்ற இந்த காரணத்துக்காக தான் ஸ்டாலினுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. பிஜேபி எதிர்ப்புங்கிறத தாண்டி ஸ்டாலினுக்கு பாசிட்டிவாட்டே போயிட்டு பிஜேபி எதிர்ப்புங்கிறத கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலினுக்கு போட்டுட்டு இருக்காங்க. மற்ற வாக்காளர்கள்லாம் பிஜேபி எதிர்ப்பு வாக்காளர்கள்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு இருக்க எதிர்ப்புங்கிறது ஆதரவுங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு தான். எடப்பாடிக்கு முக்குலத்தோர் எதிர்ப்பு, எடப்பாடிக்கு நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிர்ப்பு, எடப்பாடிக்கு வந்து நான் வன்னியர்கள் எதிர்ப்பு, எடப்பாடிக்கு வந்து நாடார்கள் இப்போ எதிராக நாங்களே அதை களத்துக்குள்ள நின்று எடப்பாடியை தோற்கடிக்கிறதா நாடார் சங்கத்தின் அரசியல் எழுச்சிக்கு நல்லதுங்கிறத நாங்கள் முன்னெடுத்து வெளிப்படையாகவே சொல்லி தான் செய்கிறோம். 2024 செய்யணும். இப்பவும் எடப்பாடிக்கு எதிராக நாடார் சமுதாயத்தை திருப்புற அரசியலை ஆர்டி டீம் நாங்கள் செய்கிறோம். 2024 நெல்லை மாவட்டத்தில் நெல்லை தொகுதியில் 35 விழுக்காடு வருவார்னு சர்வேக்கெல்லாம் சொன்னோம். எல்லாம் சர்வே எடுத்துப்பாரு. நாங்கள் டெபாசிட் இழப்பாரு நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் நாடார்களை திருப்பி டெபாசிட் இழக்க செய்வோம். ஐயர் நாடாரை என்ன செய்ய முடியும்னு தம்பி முதன் பழனிசாமி கேட்டதுக்கு பதிலீடு கொடுப்போம்னு சொல்லி தான் நாங்கள் அதை செய்தோம். அப்போ அந்த இடத்துக்குள்ள
என்ன நடந்துச்சுன்னா நாடார்கள் வந்து எடப்பாடிக்கு இரட்டலைக்கு ஓட்டு போடல, எந்த லாபமும் இல்லைன்னு நாடார்கள் உணர்ந்தாங்க. ஜெயலலிதா 96ல் வீழ்ந்த ஜெயலலிதா 2001 ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது 21 நாடார்களுக்கு கேண்டிடேட் கொடுத்தாரு. தென்காசியில் அண்ணாமலை கொடுத்தாங்க, அம்பாசமுத்திரத்தில் சக்திவேல் முருகனுக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி மதுரை மேற்குல வளர்மதி ஜெபராஜ் அவங்களுக்கு கொடுத்தாங்க, மில்லருக்கு கூடலூரில் கொடுத்தாங்க, இப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் ராஜாம்பாள் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொடுத்தாங்க, சண்முகநாதன் நினைக்கிறேன் தூத்துக்குடியில் ராஜாம்பாள் நினைக்கிறேன், இப்படி மாணிக்கராஜுக்கு நாங்குநேரில் கொடுத்தாப்புல, ராஜேந்திர பிரசாத்துக்கு பத்மநாபுரத்தில் கொடுத்தாப்புல, இப்படி 21 நாடார்களுக்கு வந்து அதிமுக அணி சார்பாக ஜெயலலிதா கேண்டிடேச்சர் கொடுத்தாங்க. ஆனால் 2021 விழுந்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நீக்கிட்டா நாடார் வந்து இலவச ஓட்டு போட்டுருவான்னு ஒரு நெகட்டிவ் மைண்டட் காஸ்ட் நாடாருன்னு தப்பு கணக்கு போட்டு ஒரு அரசியலை பண்றாரு. நாங்க 24 அப்படி கிடையாதுங்கிறத நிரூபிச்சோம் நாடார்கள். இப்பவும் நாடார்கள் வந்து களத்துல இறங்கி எடப்பாடியோட அந்த நாடார் விரோத போக்குக்கு வந்து தெளிவா வந்து பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நாடார் சமூகத்தை எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு எதிராக திருப்புற அரசியலை நாங்க பண்றோம், சொல்லிட்டு தான் செய்யறோம். இதோட எஃபெக்ட் 24 இருந்த மாதிரி 26லயும் கண்டிப்பா நாடார்கள் மத்தியில் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை களத்துல எதுவும் தாக்கத்தை செயல்படுத்தலையா? தேர்தல் அறிக்கை வந்து ஸ்டாலினுக்கு இலவசங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த இலவசங்களுக்காக ஸ்டாலின் கொடுக்குற வாக்குக்கு டைல்யூட் பண்றக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதே எடப்பாடி பழனிசாமி சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதிகளில் 2009 ஜெயலலிதாவோட பெரிய தலைவர், 1980 ஜெயலலிதாவோட பெரிய தலைவர், இன்றைக்குள்ள ஸ்டாலினோட இண்டிவிஜுவல் ஸ்டாலினோட பெரிய தலைவர், இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் தென் மாவட்டங்களில் அவருக்கு எந்த ஜாதியும் இல்லைங்கிறதையும், மேற்கு மாவட்டங்களில் நான் வெள்ளாள கொண்டவருக்கு எதிராக இருக்காங்கிறதையும், வட மாவட்டங்களில் நான் வன்னியர்கள் அவருக்கு எதிராக இருக்காங்கிறதையும் நான் சொல்றேன். இதற்குள்ள காரணம் வந்து அன்னைக்குள்ள அரசியல் வேற, இன்னைக்குள்ள எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக இரட்டையில அரசியல் வேற. நான் எடப்பாடிக்கு மெரிட்டையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. 2வது இடம் எடப்பாடி தான் வருவாருங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இடம் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இணைய ஸ்டாலின் அவர்களும் சில தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி காலத்துல என்ன மாதிரியான இதை கொடுத்துருக்கு? 8000 ரூபாய் கேஷா கொடுக்கறது வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கேஷா இப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாருல 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. 10,000 ரூபாங்கிறத விட பொருள் வாங்குறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜுங்கிறதுக்காக ஒரு கொடுக்குறாருல்ல, அதுக்கு வந்து நீங்க வேல்யூ என்ன பொருள் வேணாலும் வாங்கிடலாம்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். மேலும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தான் இலவசங்கள் தொடர்பான அந்த ஆதரவு வாக்குகள் கிடைக்கும். இலவசங்கள் தொடர்பான எதிர்ப்பு வாக்குகள் வந்து இலவச எதிர்ப்பை பேசக்கூடிய சீமானுக்கு கிடைக்கும் நான் கருதுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு ஈக்குவலா போட்டி போடக்கூடிய அந்த லீடரா இருக்காரு? இல்ல ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்கு மகங்கிறதுனால ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதுக்கு பிறகு கலைஞருக்குள்ள எதிர்ப்புகளை அவர் டைல்யூட் பண்ணிக்கிட்டாரு. அதற்கு பிறகு அவர் வந்து கூட்டணி கட்சிகளை இன்டாக்டா வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கூட்டணி பலம் இன்டாக்டா இருக்கும்போது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது வந்து எந்த ஒரு கட்சி பிளவோ கூட்டணி மாற்றமோ இல்லைன்னா 5 விழுக்காடுக்கு உள்ளதான் இருக்குன்னு சொல்லும்போது 50 விழுக்காடு பலம் கொண்ட ஸ்டாலின் வந்து இந்த இலவசங்கள் இது எல்லாமே சேர்ந்து 45+ வந்து தாராளமா வந்துடுவார். மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறப்ப சில நெருக்கடிகள் இருந்ததான் பேசணும். கள அளவில் அது இன்னும் அப்படியே இருக்கா? கள அளவில் பெரிய அளவுலனாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஒண்ணுமே இருக்காதுன்னு அதை நம்ம தூரத்துக்கு போட்டுட்டு போயிடக்கூடாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களே நேரடியாக போயிட்டு காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறாரு. அவர் பழைய எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்காததெல்லாம் ஒரு விவாதத்தை கலந்துருக்கு. எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்காத ஒரு தலைவருக்கு உரிமை. லாயல்டி டெஸ்ட் பண்ணலாம், 5 வருஷம் லாயலா இருந்து அடுத்த ஆளை கொடுக்கலாம்னு நினைக்கலாம். பல அம்சங்கள் இருக்குது இல்லையா. திருமாவளவன் சென்றிக்கான கட்சி, அவர் கட்சி, அந்த அடிப்படையில் அந்த கட்சியை கொண்டு போறாரு. இப்போ வந்து 6 பறையர்களுக்கு சீட் கொடுத்துருக்கிறாரு, ஒரு கிறிஸ்தவ பறையருக்கு சீட் கொடுத்துருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் சீட் கொடுத்துருக்கிறாரு. பறையர், கிறிஸ்டின், முஸ்லீம்னு தன்னோட வாக்கு வங்கி அவர் கன்சாலிடேட் பண்ண பார்க்குறாரு. அந்த அரசியல் வந்து அவருக்கு இன்னைக்கு 29ல் 3 MP 4 MP வாங்கினோம்னா அது அவருக்கு தேவைப்படுது. அந்த அரசியலை தான் அவர் அதை முன்னெடுத்து செய்கிறாரு. அதில் இன்னைக்கு பாமக அதிமுக கூட்டணி வட தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி. அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பகுதியில் தருமபுரியிலலாம் அரித்மெட்டிக்கலி 60 விழுக்காடு வாக்கு வருது. பாமக ப்ளஸ் ஏடிஎம்கேன்னா 60 விழுக்காடு வருது. பட் தேமுதிக ஓட்டு மைனஸ் ஆகுது. ஒரு நான் வன்னியர் போலரைசேஷன் அங்கே உருவாகும். இந்த நான் வன்னியர் போலரைசேஷனில் தான் தருமபுரியில் வந்து அதிமுக பாமக அணி எதிர்கொள்ள முடியும் அல்லது எதிர்கொள்ள முடியாது. அப்போ அந்த இடத்துக்குள்ள காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் இருக்கிறது
வட தமிழகத்துல பறையர் வாக்குகளை திமுக அணிக்கு கன்சால்டேட் பண்ணும். அந்த காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு தான் அவர் திரும்ப போறாரு. இப்போ நீங்க தர்மபுரி அங்கே சோமியான் முன்னி வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட்டு. தேமுதிக நாயுடு கேண்டிடேட்டு நான் மன்னியர் கன்சால்டேஷனில் தான் அவங்க வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பாலக்கோடு அன்பழகன் வெரி பவர்ஃபுல் தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மாற்றுனா வடிவேல் கொண்டு இருப்பார், அவர் செந்தில்குமார் இருக்கிறாரு. அங்கேயும் நான் மன்னியர்கள் செந்தில்குமார் கன்சால்டேட் ஆனால் தான் அந்த வெற்றி வாய்ப்பை அங்கே அவர் பெற முடியும். அரித்மெட்டிக்கலி அதிமுக பாமக அங்கெல்லாம் 60 விழுக்காடுக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த நான் மன்னியர் கன்சால்டேஷனுக்காக தான் தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட்டு திமுகவில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அவங்க ப்ரோ வன்னியர் கேண்டிடேட்களை நிறைய போடுவாங்க. செந்தில்குமார் அந்த மாதிரி துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இது விக்கிரவாண்டியில் அன்னியூர் சிவா இந்த மாதிரி அவங்க ப்ரோ வன்னியர் பண்ணிக்கிட்டு நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு நிற்கிறாங்க. ஃபர்ஸ்டா இவர் திருமாவளவனும் பறையர் கன்சல்டேஷன் அங்கே முன்னெடுக்கும் போது அது திமுக அணிக்கு விக்கிரவாண்டி போலரைசேஷன் அந்த இது வந்து வட தமிழகத்தில் ரிப்பீட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ போலரைஸ்டு களமாக தான் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்பொழுதி கணிப்பு, வியாபார கணிப்பு, திட்டமிட்டு திணிக்கூடுது எல்லாமே குப்பை தொட்டிக்கு போயிடும். அதனால தான் நாம சொல்கிற கணிப்புகள்லாம் கரெக்டாக இருக்குது, 10 கேட்டு கரெக்டாக வருது. இந்த குப்பை தொட்டி கருத்து கணிப்பெல்லாம் குப்பை தொட்டிக்கே போயிருது. அவங்க பிரச்சாரத்துக்கு அந்த குப்பை தொட்டி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பணம் இருக்குது, அவங்கவுங்க அதை ஒரிஜினல் பணம், அது இது எடப்பாடிக்கிட்ட பணம் இருக்குது, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கருத்து கணிப்புகளுக்கு பெரிய வேலையை கொடுக்கல. களம் வந்து போலரைஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த இடம் தான் நான் விக்கிரவாண்டியிலே சொன்னேன். 55 விழுக்காடுக்கு மேலே திமுக வரும், போலரைசேஷன் ஆகும். சீமா நம்பாண்டா, விஜய்க்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு ஜானாரிக்கு சாமி சொன்னதெல்லாம் பச்சை புழுகு, ஓட்டு வராது. அதான் நடந்தது. ஸோ அதே டைப்பான ஒரு போலரைசேஷனுக்கு தான் இன்னைக்கு வந்து திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் இருக்கிறது வந்து திமுக அணிக்கு பயன்படுது. 5-6 நாயுடு கேண்டிடேட்டுகளை தேமுதிக போட்டதும் அந்த பயன் கொடுக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான காங்கிரஸ் அந்த கூட்டணி திருமாவும் அதை தான் உள்ளெடுத்து போறாரு. ப்ளஸ் திமுக வாக்கு வங்கி ப்ளஸ் வந்து ப்ரோ வன்னியர் கொஞ்சம் வன்னியர் கேண்டிடேட் கொஞ்சம் கணிசமாக போட்டு ஒரு வெற்றி பார்மலாவுக்கு வந்து திமுகவுக்கு வந்து திரும்ப உதவுறார். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சீமான் பறையர் இஷ்யூஸை கையில் எடுக்கிறார். அது மற்றவங்களோட திருமாவுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு மேலெழுந்த வாரியா சுமன் ஸ்ரீராமனுக்கெல்லாம் அது தெரியுமா? பறையர் இஷ்யூ என்னன்னு தெரியுமா? இந்தியா டுடே மணிக்கு தெரியுமா? நான் பேசிட்டு இருக்கும்போது 3 டிபேட்டர்ஸும் இந்த விஷயம் என்னவோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாப்புல. பட் நெறியாளருக்கு தெரிஞ்சது. அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சீமான் வந்து 5 விழுக்காடு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. அருந்ததியர் பிரியாட்டி ரெசல்யூஷன் எதுக்காது? ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறார். ஒன்னையோட அடிக்க சொன்ன பறைய தான் அடிக்க சொன்னு வராரு. சீமான் ரெட்டிமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜாவுக்கு தமிழ் பெரியார்கள்னு அவர் 30 விழா நடத்துறாரு, 100ஆண்டு விழா நடத்துறாரு. மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. ஸோ இந்த 5 விழுக்காடு மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு இந்த ரெண்டுக்கும் சீமான் வந்து டிஸ்டிங்டா ஒரு 8 விழுக்காடு எடுத்த ஒரு கட்சி வந்து களத்துக்குள்ள நிற்கும் போது வந்து பறையர்கள் மத்தியில் கூடுதல் அதிகாரம்னு சீமான் அவங்க வாக்கை குறி வச்சு வர்றது திருமாவுக்கு தெளிவாக தெரியும். அது அடுத்தபடியா திரைக்கலைஞர் விஜய், அவரு மே 4 தான் அவருக்கு என்னன்னு தெரியும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவரும் வந்து பறையர் ரசிகர்கள் நிறைய அவருக்கு இருக்காங்கிற அந்த கருத்தியல்கள் வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு மாவட்ட செயலாளர் கூட பறையர்கள் இருக்காங்க, அவங்களை கேண்டிடேட்டா போட்டிருக்காங்கன்னு வரும்போது திருமாவளவன் வந்து இந்த இடத்துக்குள்ள முதல்ல களத்துக்குள்ள வராத விஜயை களத்தை விட்டு வரட்டும். போலரைசேஷன் தான் ஒரே வழி. அது திரும்ப போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டில் நின்னது சீமான். ஒன்னையாட அடிக்க சொன்னோம், பறையதானே அடிக்க சொன்னோம். கோனூரி குப்பம் கோட்டம், கோன் கோட்டை, தமிழர் கோட்டை, மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும்போது சும்மா இருந்தவன் தமிழன் கோனார் கோட்டைன்னு சொல்லும்போது ஏன் பிரச்சனைக்கு வராங்கிறது மட்டும் இல்லை, வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு இப்போ எடப்பாடியில் சொல்லிட முடியுமான்னு வன்னியர்களுக்கு ஆதரவாட்டும் போலரைசேஷனுக்கு எதிராக வன்னியர், கோனார், பறையர்னு சில டிஸ்டிங்டா சில விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய சக்தி சீமானுக்கு இருக்குது. அந்த சூழ்நிலையில் சீமான் போலரைசேஷன் மீறி 6 விழுக்காடு இடைத்தேர்தலை எடுத்தார். பட் இடைத்தேர்தலில் வந்து பறையர் கிராமங்களில் உங்களுக்கு பொது தேர்தலில் வேணா போடுறோம், இப்போ நீங்கள் வராண்டாங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் டிக்ளேர் பண்ணேன் போலரைசேஷன் தான் வரும்னு. இப்போ அந்த விக்கிரவாண்டி போலரைசேஷனை என்டையர் நார்த்துக்கு உருவாக்கக்கூடிய வேலையை திமுக கழகம், தேமுதிக, விசிக எல்லாம் செய்கிறாங்க. அது எடப்பாடியும் அதை செய்கிறாரு. 10.5 பொறுத்தவரை திருச்சி தஞ்சாவூரில் பேசும்போது அது முடிஞ்சு போச்சுங்கிறாரு. கடலூரில் பேசும்போது நான் தான் தந்தேன் தருவாங்கிறார். பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேலத்தில் 38 விழுக்காடு அவருக்கு இருக்குது, பாமகவுக்கு ஒரு 9 விழுக்காடு இருக்குது, 47 விழுக்காடு அங்கே இருக்குது. அப்போ இங்கே போலரைஸ் பண்ணாதான் இவருக்கு இந்த நான் வன்னியர் ஓட்டுக்களை திமுக அணி கொண்டு வர முடியும்.
இவருக்கு விழுந்த பாமக விழுந்த 24 மலை தெலுங்கு செட்டியார், கார்காத்த வேளாளர், இந்த ஓட்டுகளை திமுக அணி கொண்டு வர முடியும். ஸோ பறையர் ஓட்டுகள் பெருசாக விழுந்திருக்காது. பறையர் ஓட்டுகளை முழுமையாக கன்சால்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த வட தமிழக பெருந்தலைவர் காமராஜ் 52ல் உருவாக்கின வன்னியர் ஓட்டு அந்நியர் ஓட்டு வன்னியருக்குங்கிற ஒன்று உருவாச்சு இல்லையா? அந்த தொடர்ச்சி திராவிட இயக்கம் களத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி உருவாச்சு இல்லையா? அந்த மைண்ட் செட்டு தான் அந்த மக்கள் மத்தியில் வட தமிழகத்தில் இருக்குது. அதை மையமாக வச்சு ஒரு போலரைசேஷன் பாயிண்ட்டுக்கு தான் காட்டுமன்னார் கோயிலில் எம்பிஆர் இருக்கக்கூடிய திருமாவளவனே அங்கே நிற்கிறார். ஸோ இதுக்கு பல கூறுகள் இருக்கு. நீங்கள் அதிமுகவே ஜெயங்கொண்டான்லையும் அரியலூர்லையும் பாமக ஆதரவு இல்லாமலே ஏறிட்டாங்க. அதிமுகவே உளுந்தூர்பேட்டையிலையும் கோயிலூர்லையும் பாமக ஆதரவு இல்லாமலே ஏறிட்டாங்க மக்களவை தேர்தலில். அதனால தான் திருமாவளவனுக்கு இன்னைக்கு தேமுதிக அங்கிருந்து உள்ள வந்ததுல அவங்க நம்ம 8 தொகுதிக்குமே வெற்றி வாய்ப்புக்கு தேமுதிக உதவுங்கிற லெவலில் அதை அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ திருமாவுக்கு ஸ்ட்ராட்டஜி வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அவருக்கு களத்தில் கை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி பறையர்கள் என் பின்காடு இருக்காங்கன்னு காட்டினாதான் மக்களவை தேர்தலில் 3 அல்லது 4 எம்பி சீட்டு வாங்க முடியும். அல்லது அவர் கட்சி 2 எம்பி சீட்லேயே சுருங்கி போகும். கட்சியை வளர்க்கறதுக்கு பறையர்களை கன்சால்டேட் பண்ணி பறையர் ஸ்ட்ரென்த்தில் மேலே ஏறி வர்றதுக்கான ஒரு முயற்சியை அவர் பண்றாரு.